இந்த இடஒதுக்கீட்டில் எது கொடுக்குறாங்க, அதனால் என்ன பயன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இப்போ 2 பேருக்கு மதுரை மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடச்சிருக்கு. ஒரு பையன் பேர் ரவி, இன்னொரு பையன் பேர் நாகராஜ். இந்த 2 பேரும் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற பீர்க்கலைக்காடுன்னு ஊர் பேரே தெரியாத அரசு பள்ளியில் படித்தவங்க. அது அவங்க ஊர் கிடையாது. அங்கேருந்து 3.5 கிலோமீட்டர் கமலைங்கிற ஊர். அந்த ஊரில் ரோடு கிடையாது, பஸ்ஸு கிடையாது, தண்ணி கிடையாது. இதெல்லாம் ஏன் அரசாங்கம் கொடுக்கல அப்படின்னா, அதை கொடுப்பதற்கு அங்கேருந்து ஒருத்தன் வந்து அவன் உரிமையை கேட்கணும். அதுக்கு அவனுக்கு மருத்துவம் சீட்டு மாதிரி ஏதாவது ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும். இதை இந்த இடஒதுக்கீடு தான் ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? நாகராஜுங்கிற பையன் ஒரு மாற்றுத்திறனாளி. 136 மார்க் நீட்டில் வாங்கியிருக்கிறார். அவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் இன்றைக்கி மதுரை மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடச்சிருக்கு. அந்த ரவி அப்படிங்கிற தம்பி முதல்ல நீட் எக்ஸாம் எழுதி இவர் 200 மார்க் வாங்கி, இப்போ மறுபடியும் முயற்சி பண்ணி 700க்கு 592 மதிப்பு வாங்கி அரசு மாணவர்களுக்கான அந்த 7.5% இடஒதுக்கீட்டில் இன்றைக்கி மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடச்சிருக்கு. ரவி அப்படிங்கிற தம்பிக்கும் நாகராஜுங்கிற தம்பிக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள்.